Hi all, we are back with Ashes episode. So இன்னைக்கு வந்து first test Ashes ஓட first test Friday ஆரம்பிக்க போகுது November 21st. So அதை பற்றி நம்ம ப்ரிவ்யூ பண்ண போகிறோம். So we are going to talk about playing 11 and playing 11 of England and Australia, and we're going to talk about the conditions and எப்படி இருக்க போகிறது. It's going to be a very very important test. ஏன்னா இங்கிலாந்து வந்து இந்த டெஸ்ட் ஜெயிச்சா மட்டும்தான் வந்து இங்கிலாந்து வந்து இந்த டவுன் அண்டரில் ஒரு இம்பாக்ட் கொடுக்க முடியும். இது அண்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட் பிரிஸ்பேன். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஆஸ்திரேலியாவில் வந்து எல்லாரும் நம்ம சூப்பராக ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் ரிமைண்ட்ஸ் மீ, நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டெஸ்ட் நடந்தது வந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து நம்ம பும்ரா கேப்டன்சியில் நம்ம ஜெயிச்சோம். பும்ரா வந்து 5 வேற எடுத்தாரு. ஸோ இதே கிரவுண்டில் தான் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் லாஸ்ட் டைம் கூட. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் தே ஸ்டார்ட் வெல் அண்ட் கீப் த மொமெண்டம். ஸோ நம்ம வி வாஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் தேவா. ஐ திங்க் மார்னிங் டைம், எனக்கும் இங்கே கொஞ்சம் சீக்கிரம். ஸோ நம்ம சூப்பராக பண்ணிடலாம். இங்கே பர்த் ஸ்டேடியம் ஆப்டர்ஸில் தான் ஆடுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 5 மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ ஒன்லி 5 மேட்சஸ் அண்ட் எல்லா மேட்சும் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோடனே புட் அ குட் ஸ்கோர். அதில் திருப்பி வந்து நம்மளோட கேமுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நம்ம 150 அடித்தோம். பட் செகண்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா ஆடும்போது வந்து 104 வித் பும்ராவோட 5 அண்ட் அதுக்கப்புறம் தேர்ட் இன்னிங்ஸ்ல வந்து கோலி அண்ட் ஜெய்ஸ்வால் 160 அடிச்சாரு, கோலியும் செஞ்சுரி. And we rattled them out for 238 finally. So won by 295 runs, huge margin of victory. But we couldn't keep that momentum in the series. அப்படி இருந்தது. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் எவர் கேம் வந்து 2018 ஆடி இருக்காங்க. கோலி வந்து அதுல வந்துட்டு பேட் ஷுட் டூ த டாக்கிங் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த கேம் அந்த கேம் தோத்துட்டோம் நம்ம. ஸோ ஓவரால் ஆவரேஜ் ஸ்கோர்ஸ்ன்னு பார்த்தா 5 மேட்ச் தான் நடந்திருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டூ மச் இன் டு தி ஆவரேஜ் ஸ்கோர்ஸ், பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி ஸ்டார்ட் வெரி வெரி வெல். தட் இஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் ஹேஸ் டு பி வெரி குட். அப்போ தான் இங்கிலாந்துக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி கேம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ என்ன நினைக்கிறீங்க, வாட் இட் இஸ் going to be? இதுதான் பர்த்தோட இதை பத்தி. what do you think, Deva? I know Perth வந்து bouncy conditions தான் இருக்கும், but anyway, what do you think? I think we can go into the playing 11. We'll start with England's playing 11 or Australia, whichever you want. Exciting one. I'm looking forward to this series, Ashes series பொறுத்த வரையும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஐ ஃபீல் இந்த வாட்டி வந்து நல்ல ஒரு டஃப்பாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த சீரீஸ் வந்து ஒன் சைடடாக போகாது. ஸோ டஃப் பேட்டில் இருக்கும்னு நான் ஐ எம் எக்ஸ்பெக்டிங், ப்ரிடிக்டிங் ஏர்லியர். ஸோ நீ சொன்ன மாதிரி தான், இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இங்கிலாந்து டு கெயின் த மொமெண்டம். அண்ட் பர்டிகுலர்லி இந்த பெர்த் கண்டிஷன்ஸ் ஒரு அட்வான்டேஜ் ஃபார் இங்கிலாந்து என்னன்னா, எசல்வுட் இஸ் நாட் தேர். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் நியூஸ். பட் அட் த சேம் டைம் தே டூ ஹேவ் அ ஸ்ட்ராங் பவுலிங் அட்டாக்ஸ். ஸ்டில் வித்தவுட் எசல்வுட் இல்லாமல் கூட நல்ல பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. பிரெண்டன் டகட் இஸ் எ வெரி குட் பவுலர். என்ன இங்கே வருதுன்னா, பிரெண்டன் டகட் வந்து ஒரு டபுள் எச் ஷாட் மாதிரி அவங்களோட இதில் லைனில் அவர் வந்து நிறைய ஃபுல்லர் லெங்ஸ் போடுவார், விச் வில் பி லைக் மேக் ஆர் பிரேக் மாதிரி தான் இருக்கும். விக்கெட்ஸ் நிறைய சான்சஸ் இருக்கு. அட் த சேம் டைம் இங்கிலாந்து பிளேயர்ஸும் வந்து ரன் ஸ்கோரிங்க்கும் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அது எப்படி ஆக போகுதுங்கிற ஒரு கண்டெஸ்ட் இருக்கு. அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. மேபி வில் பி நெக்ஸ்ட் லேட் ப்ளூமராக கூட வர சான்ஸ் இருக்கு, ஸ்காட் போலாண்ட் மாதிரி. பார்ப்போம். என்னை பொறுத்தவரையும் ஆஸ்திரேலியா நான் போயிடலாம். ஆஸ்திரேலியா பிளேயிங் 11 நான் சொல்கிறேன். நான் ஐ ஃபீல் தட் இப்படி தான் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இஃப் யூ ஹேவ் எனி thoughts, we'll discuss on that. Khawaja with Jake Weatherald will get the cap, எனக்கு தெரிஞ்சு. And Labuschagne will be number 3. Smith will be number 4. Then Ed, Green, Alex Carey wicket keeper, Starc, Doggett, Boland, Nathan Lyon. ஸோ இந்த லெவனில் தான் போவாங்க. ஐ மிஸ்ட் அவுட் இவர் என்ன வெப்ஸ்டர். ஒரு ஆல்ரவுண்டர் போல ஐ எம் கோயிங் வித் ஒன் எக்ஸ்ட்ரா ஓப்பனிங் பேட்டர், ஒரு சாலிட் டெஸ்ட் ஓப்பனர் ஆன் திஸ் கண்டிஷன்ஸ். அது போயிருக்கேன். வாட்ஸ் யுவர் தாட் ஆன் திஸ்? I feel they should go with this squad. ஏன்னா
ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ரொம்ப சேஃபா இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்க மேல ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு, தட் தேர் நாட் டேக்கிங் ரிஸ்க். பட் இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸை வந்து எப்படி வந்து ரிஸ்க் எடுக்கிறதுன்னு தெரியல. பிகாஸ் இஃப் யூ சி தயர் போலிங் அவங்க ஃபார் நியர்லி லாட் ஆஃப் இயர்ஸ் தே ஹவ் டாமினேட்டட். அது வந்து ஸ்பின்னிங் லயனோ இல்லை ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அப்படி நல்லா ஆடுற பிளேயரை வந்து அண்ட் தேவ் பின் ஃபிட் ஆல்சோ. இப்போ மட்டும்தான் வந்து அவங்க ஃபிட்னஸ் கன்சர்ன் இருக்கு. ஹேசல்வுட்டுக்கு ஆப்வியஸ்லி அவர் ஐபிஎல்லே வந்து ஒரு டெஸ்டிங் இதை தான் யூஸ் பண்ணார் லாஸ்ட் டைம். பட் இவ்வளோ நல்லா ஆடுற பிளேயர்ஸை வந்து எப்படி வந்து ட்ரீமை விட்டு எடுக்கிறது இல்லை ரெஸ்ட் பண்ணுறதுன்ற ஒரு கான்செப்ட் வேறு இருக்குது. ஸோ ஐ ஃபீல் தே ஹேவ் டு கோ வித் திஸ் ஸ்குவாட். பட் கொஞ்சம் சேஃபாக இருக்கிற ஆஸ்திரேலியானா தே வில் பிளே வித் 2 ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் தட் வில் மீன் தட் டாகெட் மேலே வந்து அவங்களோட ஃபுல் போலிங் நம்பிக்கை இல்லைன்னு. பிகாஸ் வெப்ஸ்டரும் நல்லா போட்டிருக்காரு, ஹி ஹாஸ் அ 5-4 அண்ட் அப்படி இஃப் தே பிளே 2 ஆல்ரவுண்டர்ஸ் தென் வந்து கிரீன் வந்து டாப் ஆர்டரில் ஆடிடுவார். Then Labuschagne will have to open. So this will be the idea. And one more thing, I was just checking in the background, Lion oda performance parthila, because Lion oda performance வந்து the other vackala வந்து பாத்தீங்கன்னா it is not great. He has a very high bowling average, but Optusல வந்துட்டு he has 2 or 3 5-4s. அண்ட் நம்ம இந்தியா கூட அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் he comes very very important in second innings. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து when the bounce and turn இருக்கும்போது he becomes very very critical and important. So I feel Lion will play. நான் ஏன் Lion will play என்னன்னா, there is also an option to drop Lion and play all fast bowlers and Weatherald. ஸோ அப்படி கூட ஒன்று இருக்கு. ஐ டோன்ட் நோ தட் இஸ் மோர் லைக்லி நாட் டு ஹேப்பன். பிகாஸ் லயன் கூட வந்து அவங்க வெஸ்ட் இண்டீஸில் வந்து லயனை ட்ராப் பண்ணாங்க அந்த ஒரு ஃபாஸ்ட் போலிங் சம கண்டிஷன்ஸில். அதில் போலண்ட் வேற வந்து செமையா 5-4 எடுத்தார். ஹேட்ரிக் என்ன எடுத்தாரான்னு தெரியல, பட் அதில் இது எடுத்தார். ஸோ திஸ் வில் பி மை தாட். திஸ் இஸ் another option that can happen. ஸோ அதுதான் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும். பட் ஏன்னா லயன் மாதிரி ஒரு பவுலர் வந்து பட் இஸ் நாட் இன் கரண்ட்லி இன் எ வெரி குட் ஃபார்ம். அது ஒரு விஷயம். பட் ஈ பெர்ஃபார்ம் ரியலி வெல் இன் இந்த பெர்த் ஸ்டேடியமில். இதில் வந்து அவர் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் அந்த பவுன்ஸ் அந்த கரெக்டாக வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அவரோட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தீஸ் பிளேயர்ஸ் இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஆல்சோ வந்து வல்னரபிள் டு த ஸ்பின்னர்ஸ். ஸோ சான்ஸ் லைக் தே பிளே ஹை ரிஸ்க் கேம். அப்படி இருக்கும்போது வந்து லயன் ஆஸ் யூ கேன் கெட் ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் விக்கெட்ஸ் இருக்க பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து தே ஷுட் கோ வித் திஸ் காம்பினேஷன். ஆஸ்திரேலியா பொறுத்த வரையும் திஸ் வாஸ் அ பெஸ்ட் ஒன். ஐ ஃபீல் தட் அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து அவங்களோட பேட்டிங்கும் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை ஆக்சுவலாக. ஸோ தே ஆர் வல்னரபிள் டு பிரேக் இட். அவங்களும் வந்து தே ஆர் நாட் இன் எ கிரேட் ஃபார்ம் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸும். ஸோ தே ஷுட் கோ வித் எக்ஸ்ட்ரா பேட்டர். இவங்க போதும், இந்த பவுலிங் அட்டாக் போதும். அண்ட் ஐ ஹியர் த நியூஸ் வந்து கேமரூன் கிரீனே சொல்லியிருக்காரு ஒரு பாட்காஸ்டில், இஸ் ஹிட்டிங் 140 kph. கேமரூன் கிரீன் பவுலிங் இஸ் ரியலி ஆட்ஸ் டு த ஸ்ட்ரென்த் அவங்களோட ஆஸ்திரேலியன் ஃபேஸ் அட்டாக்கை பொறுத்த வரையும். கிரீனோட ஹைட்டுக்கு அவர் நார்மலாக போட்டாலே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக இன்னும் பால் நிப்பிங் பேக் ஆகும். ஸோ இட்ஸ் வெரி ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் ஆஸ்திரேலியா. எத்தனை ஓவர் போட போறாரு, எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்கிறது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ யா யூ ஹேவ் டு ஆட் இன் எனிதிங் பிஃபோர் கோயிங் டு நம்ம ஐ திங்க் இங்கிலாந்து பற்றி பேசும்போது வந்து சம்திங்ஸ் ஐ ஹேவ் டு சே. பட் பேட்டிங், இங்கிலாண்டோட பேட்டிங் அண்ட் கிரீனோட bowling பற்றி. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தட் அவர் வந்து ஐ ஃபீல் மேக்ஸிமம் 15 overs போட்டால் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 ஸ்பெல் இல்லை 3 ஸ்பெல், மேக்ஸிமம் 2 ஸ்பெல் இல்லை 3 ஸ்பெல் போட்டால் போகிறோம். ஐ திங்க் 2 ஸ்பெல் பர் இன்னிங்ஸ் போட்டால் போகிறோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி சச் பிக் ஆஃப் அ ஒர்க் லோட். அவர் மேனேஜ் பண்ணி இஃப் இஸ் ஏபிள் டு bowl இன் ஃபுல் throttle 2 spells, Green will I think Australia, it is very very good for Australia, because on the side Starc and Boland வந்து will be, I feel will be unplayable first innings la if England bat.
ஐ ஃபீல் இங்கிலாந்து ஹாஸ் டு போல், அது ஒன்று, அது ஒரு இது, பட் அதை பற்றி நம்ம பேசலாம். பட் இஃப் இங்கிலாந்து பேட் தென் They have to wait போலண்ட் for வில் பி லீத்தல். ஸோ அதான். அதாவது இவங்களோட ஓகே போலாண்ட் இஸ் வெரி crucial factor ஃபார் how the England players approaching போலாண்ட். அதுதான் ரொம்ப கீ. அண்ட் ஐ வுட் நாட் மைண்ட் டார்கெட்டிங் போலாண்ட். போலாண்டை வந்து யூ ஜஸ்ட் cannot play with your solid defense training. They don't have that much. ஸோ பேஸ்பால் ட்ரை பண்ணலாம், போலாண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் டு அது வந்து அதுவுமே வந்து செஷன் பை செஷன் பீரியட் பேஸ் பண்ணி தான் பண்ணணும். ஒன்று சும்மா ஆல் அவுட் அட்டாக், இதை பற்றி ஐ திங்க் வி மென்ஷன் பிஃபோர். சும்மா இங்கிலாண்டோட அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா அக்ரெசிவ் பேட்டிங் வந்து இருக்கக்கூடாது. தே நீட் டு ரெஸ்பெக்ட் த கண்டிஷன்ஸ் இன் சர்டன் செஷன்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் ஹூஆர் பிளேயிங் த தேர்ட் இன்னிங்ஸ் ஆஃப் த கேம், அந்த இன்னிங்ஸில் தான் வந்து வி கேன் ஸ்கோர் மோர் ரன்ஸ். அதில் தான் வந்து நீ லாஸ்ட் டைம் சொல்லியிருந்த ஜேமி ஸ்மித்தோட நாக் அவுட் ப்ளோ, அதாவது ஸ்டார்டிங் டாப் ஆர்டர் அவங்க மிடில் ஆர்டர் என்ன ஆடினாலும் ஜேமி ஸ்மித், ஹாரி புரூக்கோட நாக் அவுட் பஞ்ச் தான் வந்து வில் டிசைட் த ஃபேட் ஆஃப் த டெஸ்ட் மேட்ச். அதுதான், ஏன்னா ஜேமி ஸ்மித் மாதிரி ஒரு பிளேயர் வந்து அவர் வர டயத்துக்கு கண்டிஷன்ஸ் அந்த அந்த ஒரு பீரியட் வந்து அவர் இஃப் ஹி கம்ஸ் இன் எ ரைட் ஐடியல் டைம் என்டர் ஆனார்னா ஜேமி ஸ்மித், ஐ ஐ திங்க் இங்கிலாந்து ஹேஸ் எ வெரி குட் சான்ஸ் என்னை பொறுத்த வரையும். அண்ட் அதுக்கு வந்து நான் தான் என்ன சொல்லணும்னா, இட் ஷுட் பி வெரி காஷியஸ் அப்ரோச். நான் வந்து ஒரே மாதிரி ஜஸ்ட் வந்து ரொம்ப உள்ளுக்குள்ள அந்த அந்த மாதிரி போக மாட்டாங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து. எனக்கு தெரிஞ்சு அப்படி வந்து ஒரு ஷெல்குள்ளே போக மாட்டாங்க. பட் கொஞ்சம் காஷியஸான ஒரு அட்டாக்கிங் அப்ரோச் இருந்துச்சுன்னா தே ஹேவ் வெரி குட் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் சக்ஸஸ். அண்டு பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஐ வில் கோ வித் 11. இந்த 11 தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. ஜாக் கிராலே, பென் டக்கட், ஓலி போப், ரூட், ஹாரி ப்ரூக், ஸ்டோக்ஸ், ஜேமி ஸ்மித், கஸ் ஹட்கின்சன், ஜோ ஸ்டங்க், ஆர்ச்சர், வுட். ஸோ ஐ வில் கோ வித் திஸ் 11. நீ என்ன நினைக்கிற? I think this is what it will be because எனக்கும் அதே 11 தான். வுட் வந்து ஐ திங்க் நேற்று வந்து ஒரு ரிப்போர்ட் வந்தது தட் இஸ் bowling in full throttle 10 overs அப்படி 2 ஸ்பெல்ஸில் போடுறாரு. ஸோ இட் இஸ் I think he's going to start and he is going to be lethal. அது ஒன்று இருக்கு. இன்னொன்று இந்த கிரவுண்டில் வந்து இப்போ ஐ திங்க் லாஸ்ட் கேம் வந்து லாஸ்ட் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா போது வி லாஸ்ட் த டாஸ். நம்ம எப்போ டாஸ் ஜெயிச்சிருக்கோன்ற பேச்சில் தான் இருக்கு. ஐ எம் அஸ்யூமிங் தட் வி லாஸ்ட் த டாஸ் அண்ட் ஆஸ்திரேலியா புட் அஸ் டு பேட். ஆனாலும் செகண்ட் இன்னிங்ஸில் தேர் வாஸ் ஸ்டில் ஹெல்ப் ஃபார் த bowlers. ஸோ அப்படி இருக்கும்போது யார் டாஸ் ஜெயிக்கிறா அது மேட்டர் கிடையாது. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் தே மேக் யூஸ் ஆஃப் த கண்டிஷன்ஸ் அண்ட் தேர் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப் த்ரூ அவுட். அண்ட் ஐ திங்க் தேர்ட் டே ஆர் ஃபோர்த் டே மட்டும்தான் வந்து அண்ட் ஈவன் தென் தேர்ட் ஆர் ஃபோர்த் டே ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி difficult for the batsmen to settle. But ஆனால் செட்டில் ஆயிட்டாங்கன்னா I think they can score runs because some of the யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஷாட்ஸ்லாம் பார்த்தேன். It was very good. அவர் செட்டில் ஆனதுக்கப்புறம் he played nearly 300 balls ஃபேஸ் பண்ணாரு செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் they settle. But England playing 11 பொறுத்த வரைக்கும் I feel whatever you said will happen. கரெக்ட். ஐ திங்க் ப்ரூக் மாதிரி பிளேயருக்கு வந்து இட் இஸ் வெரி குட். இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஐடியலி கேன் ஸ்கோர் ஃப்ரீலி. இந்த கண்டிஷனை பொறுத்த வரையும் இஃப் ஹி ஜஸ்ட் லிட்டில் பிட் ஒரு காஷியஸாக இருந்துச்சுன்னா ப்ரூக் ஹேஸ் அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ரன்ஸ். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கங்கிற ஒரு இது இருக்குது, எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னை பொறுத்த வரையும் பார்த்தா ஐ வில் கோ வித் வுட்டும் டங்கு, ஆர்ச்சர் along with Gus Hutchinson. In the bowling attack can trouble the Australian batters. They have to plan really well and it is ஈஸியாக இது பண்ணலாம், பிரேக் பண்ண முடியும் அவங்களால. வுட்டும் இட் இஸ் வெரி குட். இஸ் ஆல்சோ இட் டு த டெக் பவுலர். வுட்டும் பொறுத்த வரையும் அவர்கிட்ட ஒரே ஒரு இது என்னன்னா, ஈவன் தோ ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் லைக் கம்பேர்ட் டு ஆர்ச்சரை விட
பட் ஸ்டில் இஸ் ட்ரைங் டு மெயின்டைன் தட் அந்த ஒரு நிப்பிங் பேக் இட்டு த டெக் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அவரால் இது பண்ண முடியுது. அண்ட் அந்த ஃபேஸ் வேல்யூ அதுதான் ரொம்ப குரூஷியல் ஃபேக்டர் ஃபார் மார்க்வுட்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா 150 இது ஹிட் பண்ணுவார். அண்ட் இவங்க எல்லாருமே வந்து மோர் தென் 145 ப்ளஸ் போடக்கூடிய கேபபிள் உள்ள பவுலர்ஸ், விச் இஸ் எ வெரி ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் இங்கிலீஷ் பவுலர்ஸ். ஸோ இதுதான் என்னோட தாட்ஸ். எனிதிங் எல்ஸ் டு இன்னொன்று ஆட்? வந்து அந்த பெர்த் கண்டிஷன்ல எப்பவுமே இப்போ சப்கான்டினென்ட்லேருந்து போனா அவங்க பவுன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஷார்ட்டா போட்டா ரொம்ப பவுன்ஸ் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் மெயின்டைனிங் தட். இப்போ குட் லென்த், பிகாஸ் சில பால்ஸ் அங்கே குட் லென்த்லேருந்து பவுன்ஸ் ஆகுது. இந்தியாவில் வந்து ரொம்ப ஷார்ட்டா போட்டால் தான் பவுன்ஸ் ஆகுது. ஸோ ஜஸ்ட் அந்த ஷார்ட் ஆஃப் ஒரு லென்த், ஆமா. ஜஸ்ட் ஷார்ட் ஸோ ஆஃப் லென்த் 8 டு ஜஸ்ட் 10 ஷார்ட் ஆஃப் மீட்டர், அந்த ஒரு 10 மீட்டர் லென்த்துக்கு கிட்ட வந்து டச் பண்ணாலே என்ன ஆகும்னா, நம்ம இந்தியாவில் வந்து பால் எம்பாது, கீழே வந்துடும். அந்த லெங்க்த்தில் இது பண்ணாலுமே பால் எம்பாது. இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஈவன் குட் லெங்க்த்தில் போட்டாலுமே பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அந்த ஸ்பாஞ்சி பவுன்சஸ் இருக்கும். ஸோ ஆமா. அது வந்து ரொம்ப குரூஷியல் ஃபேக்டர் இங்கே இதை பொறுத்த வரையும். அதனால தான் இந்த கண்டிஷன்ஸ்லேருந்து போலாண்டு மாதிரியா இருக்கட்டும், இல்லை ஆசில்வுட்டா இருக்கட்டும், ரொம்ப ஒரு கீ ஃபேக்டர்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பால் வந்து ஸ்விங் ஆச்சுன்னா, இந்த இனிஷியல் ஸ்டார்ட் ஸ்விங் ஆச்சுன்னா மிச்சல் ஸ்டார்க் வில் பி வெரி டேஞ்சரஸ். வெரி டேஞ்சர். அவரோட ஆங்கிள்ஸ் கிரிக்கெட்ல பொறுத்தவரைக்கும் மெயினே ஆங்கிள் தான். அந்த ஆங்கிள் அவர் கொண்டு வர ஆங்கிள் வந்து இட் இஸ் வெரி நாட் ஈஸி. அண்ட் ஈஸ் ஹிட்டிங் 145 ப்ளஸ் ஸ்டார்க்கை பொறுத்தவரையும். ஸோ இதுவுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப குரூஷியல் ஃபேஸ். எப்படி பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். அவங்களோட அப்ரோச் வி கேன் டிஸ்கஸ் ஃபர்தர் பேஸ்ட் ஆன் தர் அப்ரோச். ஒழுங்கான அப்ரோச்சா இல்லை பைத்தியக்காரன் அப்ரோச்சாங்கிறது தான் மேட்ரு. ஓகே, வில் டூ த ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஹூஸ் கோயிங் டு வின். அதை மட்டும் வேணும்னா பண்ணலாம். அண்ட் ஸோ வில் see the series prediction also will do it. நம்ம இன்னைக்கு ஓகே, கேட்டிருந்தல, போன இதுலயே சொல்லியிருந்தல. ஆமா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து we will do the prediction first. Who do you think, Deva, who's going to win this first test? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஐ ஸ்டில் ஃபீல் ஆஸ்திரேலியா. ஐ டோன்ட் நோ. ஐ எம் லைக் எனக்கு வந்து இங்கிலாந்து எல்லாம் எல்லாம் நல்ல லைக் டில் டேட் நான் என்ன பார்த்தா இங்கிலாந்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு தான் ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் என்னோட மைண்ட் சேஸ், இன்ட்யூஷன் சேஸ் தட் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்க. அந்த போலாண்டுங்கிற ஒரு பர்சன், ஈவன் பிரெண்டன் டாக்கெட் ஆர் ஸ்டார்க் வில் டூ சம் மேஜிக் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் லபுஷேட் வில் பி த கீ பிளேயர் ஃபார் தம். ஓகே, உன்னோட ப்ரெடிக்ஷன் என்ன? I feel it's actually very difficult எப்படின்னு ப்ரே பண்ணுறதுக்கு. பட் in case I feel England will win. That is because this is their best chance. அவங்க இதுக்கு மேலேயும் அவங்க வந்து they cannot have everything falling in place for them. இவ்வளோ நல்ல bowling attack and batting-ம் வந்து and attitude பாசிட்டிவாக இருக்கு. So I feel England will win and this is their only chance. இந்த டெஸ்ட் தான் வந்து will decide the series. அண்ட் செகண்ட் டெஸ்ட் அந்த டே அண்ட் நைட் டெஸ்ட் இருக்குல்ல, அட் சம் பாயிண்ட் ஆஸ்திரேலியா வந்து அந்த டே அண்ட் நைட் டெஸ்ட்டை தோக்கணும். இட் ஹாஸ் டு ஹேப்பன். பட் ஹோப்ஃபுல்லி இந்த சீரீஸ், ஆமா, இந்த சீரீஸ் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் ஐ ஃபீல் இங்கிலாந்து வில் வின் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஹோப்ஃபுல்லி. எனக்கு சீரீஸ் ப்ரெடிக்ஷன் என்ன நீ நினைக்கிற? சீரீஸ் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த ரெயின் அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணலைன்னா அது ஹோப்ஃபுல்லி அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் கிளியராக இருந்து எல்லா 25 days ஆஃப் டெஸ்ட் மேட்ச் இப்போ இந்தியா இங்கிலாந்து மாதிரி இருந்ததுன்னா ஐ வில் கஷ்டமாக இருக்குது. பட் ஐ வில் கோ வித் இங்கிலாந்து அகேன் 3-2 இங்கிலாந்து. ஐ வில் கோ வித் 3-2 ஆஸ்திரேலியா. இஃப் அதே தான் ரெயின் ப்ரெடிக்ஷன் எதுவும் இல்லைனா, இஃப் ரெயின் ப்ரெடிக்ஷன் எதாவது இருந்துச்சுன்னா 3-1 ஃபார் ஆஸ்திரேலியா. பட் இந்த ஸ்கோர் லைனை விட நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இங்கிலாந்து வில் கிவ் த ஃபைட். இட் இஸ் நாட் லைக் ப்ரீவியஸ் இது மாதிரி ஃபைட்டே இல்லாமல் எல்லா மேட்சும் தோக்குற மாதிரி இருக்காது. இங்கிலாந்து வில் வின் சம் அண்ட் தே வில் கிவ் த ஃபைட் அண்ட் திஸ் இஸ் their பெஸ்ட் சான்ஸ் ஃபார் winning the Ashes. பட் ஸ்டில் ஐ ஹவ் somehow feel that ஆஸ்திரேலியா வில் retain. அது என்னன்னு தெரியல, ஒரு வியர்ட் ஃபீலிங் தான் எனக்கு. என்னை பொறுத்தவரையும் இந்த சீரீஸ் டிசைடர் லைக் எனக்கு கீ பிளேயர்னு நான் பார்த்தா ஆஸ்திரேலியாவில் எனக்கு ஃபீல் ஆகிறது ஒரு பவுலர்னு பார்த்தா ஸ்காட் போலாண்ட், பேட்டிங்னு பார்த்தா லபுஷன். இங்கிலாண்டை பொறுத்தவரையும் ஐ ஃபீல் வந்து பேட்டிங்கில் வந்து
I'll go with Jamie Smith. Bowlingல டங். What about you? ஆஸ்திரேலியாவில் வந்து ஆஸ்திரேலியாவில் ஐ ஃபீல் ஸ்டார்க் வில் ஐ திங்க் பர்ஃபார்ம் இந்த இதில் அண்ட் ஹெட் ஐ எம் பிக்கிங் ஹெட் மிடில் ஆர்டர். ஸோ அண்ட் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் போலிங்கில் வந்து வுட், மார்க் வுட், அண்ட் பேட்டிங்கில் ஐ ஃபீல் Crawley, பிகாஸ் Crawleyயோட அந்த இஸ் டால் ஓப்பனர் அண்ட் அந்த கீப்பிங் பால் அந்த அந்த ஷாட், சில ஷாட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் ஐ திங்க் லாஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட் பாலே அவர் 4 அடிச்சாருன்னு நினைக்கிறேன் இங்கிலாண்டில். So it is, I feel these two players, these 4 players are very very important for their teams. இது ஸோ திஸ் இஸ் இட், இதுதான் இது. அண்ட் மற்ற பிளேயர்ஸ் இப்போ பெத்தல், வில் ஜாக்ஸ் அட் சம் பாயிண்ட் அவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இங்கிலாந்து ஜெயிக்கலைன்னா அண்ட் இஃப் இட் கோர்ஸ் வெரி பேட், அதாவது ரொம்ப இதாக தோத்தாங்கன்னா தென் திஸ் சீரீஸ் வில் பி வெரி லாங் ஃபார் தெம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தான் ஃபுல் இந்த இங்கிலாந்து ரொம்ப டிமாரலைசிங்காக ஃபைட் பண்ணி தோத்தா வேற விஷயம். பட் ரொம்ப இந்த ஹை மார்ஜின் ஆஃப் டிஃபீட் இருந்ததுன்னா தென் இட் பி வெரி டிமாரலைசிங். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆஸ்திரேலியாவில் திருப்பி வர்றது வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ பிகாஸ் அவங்க ஹிஸ்ட்ரி இருக்கு அந்த மாதிரி தோக்கிறது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் தே ஸ்டார்ட் வெல். இட் இஸ் திஸ் கேம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் இங்கிலாந்து தேன் ஆஸ்திரேலியா. ஸோ அதுதான். The mental side of the aspect is very crucial playing in Australia. The crowd, everyone will boo to you, and they have to be mindful, and அவங்க ஒரு ஷெல்லுக்குள்ள இருக்கணும். அப்போதான் இந்த அவுட் சைட் நாய்ஸ்லாம் தெரியாம இருக்கணும். லெட்ஸ் சி. நல்ல ஸ்லெட்ஜிங் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்கும். இந்த நல்ல ஸ்லெட்ஜிங் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இல்ல பாய்ஸ் ஆக்ஷன் பிளாக் மாட்டிக்கிச்சு, அந்த மாதிரி தான் ஒரு பியூர் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அதுவும் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபார்மேட்னா டெஸ்ட் கிரிக்கெட் தான். லெட்ஸ் சி, ஹோப்ஃபுல்லி வில் என்ஜாய் திஸ் ஆஷஸ். எனிதிங் எல்ஸ் டு ஆட்? இல்ல that is it. I think we can close. A lot of history writing, and this is the game for players to become legends. So this is the final quote from Beyond Boundaries Cricket. Thank you so much for watching. Please like, share and subscribe, and we will bring more content on the Ashes and other matches happening in the world of cricket. Thank you so much.